நல்லா மாட்டுப்பா. சிட்டில இருந்து என் பையன் பாவல் வர்றான். அவன் போனுக்கு வைஃபை தொந்தரவு வரக்கூடாதுன்னு தான் இந்த பாடுபடுகிறேன். அவனுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு பாக்குறேன். நல்லா ரவுட்டர்ல பச்சை இண்டிகேட்டர் ஒளிருது. இனி ஃபாவல் வந்தா கம்ப்யூட்டர் மொபைலுக்கெல்லாம் வைஃபை பிரச்சனை வராது. இது ரொம்ப நல்ல விஷயம். இனி எந்த தொந்தரவும் இருக்காது. அங்கிள், வைஃபை கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்களா? எங்களுக்கு பாஸ்வேர்ட் சொல்லுங்க அங்கிள். பாஸ்வேர்டா? அப்படின்னா என்ன பட? இந்த பசங்க பாஸ்வேர்டுன்னு என்னத்தையோ கேக்குறாங்களே, அப்படின்னா அதை யார்கிட்ட கேட்கணும்னு தெரியலையே. இது என்ன புதுவிதமான விஷயமா இருக்கிறது? இதற்காக நான் யாரிடம் போய் உதவி கேட்பதுன்னு புரியட்டு. தம்பிங்களா, பாஸ்வேர்டு கேட்டீங்க, பாவல் 62. சரி, அதை கேட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? பாஸ்வேர்ட் பாவல் 62. பாஸ்வேர்ட் பாவல் 62. இந்த வீட்டு வைஃபை பாஸ்வேர்டு என்னவோ சொன்னாங்களே, மறந்துட்டேனே. பாவல் 62 பா. தேங்க்ஸ் மாமா. வைஃபை ஆன் பண்ணுங்க. சத்தம் போடாதீங்க. எங்க அப்பாவை தொந்தரவு செய்யாதீங்க. இங்க வாங்க, உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். எல்லாரும் கேளுங்க. என் மகன் பாவல் மாதம் 10 பேருக்கு தன் சொந்த செலவுலேயே நெட்டு போட்டு தரதா சொல்லியிருக்கான். உங்களுக்குள்ள ஹாட்ஸ்பாட் மாத்திக்கணும்னு சொன்னான். இது கிராமத்து மக்கள். பசங்களா, நீங்க மொத்தமா கூடுறதுனால வைஃபை ரொம்ப ஸ்லோவாகுதான். அதனால என் பையனே ஒரு யோசனை வச்சிருக்கான். அதை பத்தி அவனே சொல்லுவான். என்ன எதுவும் கேட்காதீங்க. அப்பா, யாரோ சொன்னாங்கன்னு நீங்களாவே வைஃபை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இப்போ அதுவே நமக்கு இடைஞ்சலா இருக்கு. நெட்டை ஆன்லைன்லேயே போடலாம். பசங்களுக்கு நானே ஹெல்ப் பண்றேன். விவரம் தெரியாம வைஃபைக்கு செலவு பண்ணிட்டேன். மகன் கோபிச்சுக்கிறான். இதை முதல்ல கட் பண்ணுவோம். படிச்சவன் சொல்றத கேட்போம். பாவல், நீ சொன்னது சரிதான். பசங்களுக்கு நெட் கனெக்ஷனுக்கு தான் உனக்கு செலவு வச்சுட்டேன். 4 பேர் சந்தோஷப்பட்டா போதாதா? காஃபியை குடிங்கப்பா.